अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 16/12/2023. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, अविनाशी सर्जन से कुछ भी छिपाना नहीं है। अवज्ञा हो तो क्षमा लेनी है, नहीं तो बोझ चढ़ता जाएगा, निंदक बन पड़ेंगे। பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அழிவற்ற டாக்டரிடம் எதையும் மறைக்கக்கூடாது. விதிக்கு புறம்பாக நடந்துவிட்டீர்கள் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் சுமை அதிகமாகிவிடும், நிந்தனைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள். அழிவற்ற டாக்டர் பாபா கிடச்சிருக்கிறார், அவர்கிட்ட எதையுமே நாம் மறைக்கவே கூடாது. प्रश्न, सच्ची कमाई का आधार क्या है? उन्नति में विघ्न क्यों पड़ते हैं? கேள்வி, உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் என்ன? முன்னேற்றத்தில் ஏன் தடைகள் ஏற்படுகின்றது? उत्तर, सच्ची कमाई का आधार है पढ़ाई। अगर पढ़ाई ठीक नहीं तो सच्ची कमाई कर नहीं सकते हैं। பாபா சொல்கிறாங்க, உண்மையான வருமானத்திற்கு ஆதாரமே படிப்பு தான். ஒருவேளை படிப்பு சரியாக இல்லை அப்படின்னா உண்மையான வருமானத்தை செய்ய முடியாது. இன்றைக்கி பாபா முரளியில் டாக்டராகியும் பேசியிருக்கிறாரு, டீச்சராகிட்டும் பேசியிருக்கிறாங்க. இப்போது படிக்கலை அப்படின்னா ஆத்மாவிற்கான உண்மையான வருமானத்தை செய்ய முடியாது. उन्नति में विघ्न तब ही पड़ता है जब संक ठीक नहीं।
कहा जाता है संक तारे कुसंक बोरे. முன்னேற்றத்தில் தடைகள் எப்போ வரும்? எப்போ நம்முடைய தொடர்பு சரியா இல்லையோ. சங்கு சரியில்லைன்னா முன்னேற்றத்திற்கு அந்த சங்கே நமக்கு தடையாக மாறிடும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நல்ல சங்கம் கரை சேர்க்கும், தீய தொடர்பு கவிழ்த்து விட்டுவிடும். சங்கு खराब होगा तो पढ़ेंगे नहीं, नापास हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, அப்போ குழந்தைகள் சங்கு நல்லா இல்லை, தொடர்பு நல்லா இல்லை அப்படின்னா படிக்கவே மாட்டாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. संक ही एक दो को रसादाल में पहुंचा देता है, इसलिए संक दो से तुम बच्चों को बहुत ही संभाल करनी है. தொடர்பு தான் ஒருத்தருக்கொருத்தர் என்ன பண்ணுதான், பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துருது. ஆகையினால நல்ல தொடர்பில் இருக்கணும். பாபா சொல்கிறார், தொடர்பில் குழந்தைகள் மிகவும் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். கீத் தோ பியார் கா சாகர் ஹே. பாடல், நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. बेहद के बाबा की महिमा बच्चे करते हैं, ये है भक्ति मार्ग की महिमा. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவுடைய புகழை நாம் இப்போ பாடியிருக்கிறோம். நீங்கள் அன்பு கடல், ஆனந்த கடல், சுகக்கடல், இப்படி எத்தனை புகழ் இருக்குது பாபாவுக்கு. பக்தி மார்க்கத்துலேயும் இதே போல் புகழ் பாடப்படுது. तुम बच्चे अभी सम्मुख में बाबा की महिमा करते हो, समझते हो बेहद का बाबा आकर हमको ज्ञान दे स्वर्ग का मालिक बना रहे हैं, क्योंकि ज्ञान का सागर वही है. இப்போ குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால் பாபா தெரிஞ்சுக்கிட்டு, பாபா புரிஞ்சிட்டு பாபாவுடைய புகழை நாம் பாடிட்டுருக்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்து ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆக்கிட்டுருக்கிறார். ஞானத்தை கொடுத்து ஸ்வர்க்கத்தினுடைய எஜமான் ஆக்கிறனால அவருக்கு என்ன புகழ் இருக்கிறது? ஞான கடல். அவர் தான் ஞான கடல். गॉड में नॉलेज है, उसको कहते हैं गॉडली नॉलेज. பரமாத்மா இறைவனுக்குள்ள ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை தான் இறை ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இறை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? ஞான கடல். அதை படிக்கக்கூடிய நாமெல்லாம் யாரு? காட்லி ஸ்டூடெண்ட்டு. இப்போ இன்றைக்கி முரளி நாம் காட்லி ஸ்டூடெண்ட்டாக பாபா முன்னாடி ஸ்டூடெண்ட்டுங்கிற எண்ணத்தோடு நாம் கேட்கணும். परमपिता परमात्मा नॉलेज देने वाला है, किसको? बच्चों को. பரம்பிதா பரமாத்மா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். யாருக்கு கொடுத்துட்ருக்கிறாரு? குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கிறார். जैसे तुम्हारी मम्मा पर गॉडेस ऑफ नॉलेज नाम रखा हुआ है, तो जब वो जगदम्बा गॉडेस ऑफ नॉलेज है तो उनके बच्चों में भी वही नॉलेज होगी. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மம்மா பாருங்க, அவங்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கு? பக்தி மார்க்கத்தில் காடஸ் ஆஃப் நாலேஜ், கல்வியினுடைய கடவுள், கல்வியினுடைய தேவி என்று புகழ் பாடப்படுது. இப்போ ஜகத் அம்பா தான் கல்வியினுடைய தேவி, கல்வியினுடைய கடவுள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பாபா ஞானக்கடல், நம்முடைய மம்மா கல்வியினுடைய தேவியாக இருக்கிறாங்கன்னா, அப்போ குழந்தைகளாகிய நமக்குள்ளே என்ன இருக்கணும்? அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் நம்மக்கிட்ட இருக்கணும் தானே, இல்லையா? गॉडेस ऑफ नॉलेज सरस्वती को गॉड नॉलेज देते हैं, परंतु किस द्वारा देते हैं? இப்போ கல்வியின் தேவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு காடு ஞானம் கொடுக்குறார், இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் பரமாத்மா ஞானக்கடல் யார் மூலமாக ஞானத்தை கொடுக்குறார்? ஏ படி சமஜ்னே கி பாத்தே ஹே. இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கான விஷயம். दुनिया नहीं जानते हैं कि जगत अम्बा कौन है, ये तो बच्चे जानते हैं. जगत अम्बा तो एक ही होगी, बहुत नाम दे दिया है. பாபா சொல்கிறாங்க, ஜெகதம்பா யாருன்னு வேறு உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது, ஆனால் நமக்கு தான் தெரியும். யாருன்னு சொன்னாங்க பாபா? இறை ஞானத்தை கேட்கக்கூடிய கல்வியின் தேவியாக இருக்கக்கூடியவங்க தான் ஜெகதம்பா சரஸ்வதி. ஆனால் உலகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஜெகத் அம்பா அப்படின்னாலே ஒருத்தர் தானே இருக்க முடியும். தாய் அப்படின்னா ஒருத்தர் தான். ஆனால் அந்த தாய்க்கு தான் நிறைய பெயர்கள் பக்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
मनुष्य तो ये जानते नहीं कि प्रजापिता ब्रह्मा की मुख्य वंशावली सरस्वती है, उनको नॉलेज देने वाला गॉड फादर है. மனிதர்களுக்கு தெரியாது பிரஜாபிதா பிரம்மாவனுடைய முக வம்சாவளி சரஸ்வதி என்பது யாருக்குமே தெரியாது. அந்த சரஸ்வதிக்கும் ஞானத்தை கொடுத்தவர் காட் ஃபாதர் யாரு, அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கல யாரும். சிருஷ்டி சக்கர கைசா பிறத்தா ஹே, ये நாலேஜ் காட் ஃபாதர் தேத்தே ஹே. இந்த உலக நாடக சக்கரம் எவ்வாறு சுழன்று கொண்டிருக்கிறது என்ற ஞானத்தையும் நமக்கு காட் ஃபாதர் தான் கொடுக்குறாரு. பாபா ने नॉलेज दी बच्चों को. सरस्वती को कैसे मिली? जरूर प्रजापिता ब्रह्मा की मुख्य वंशावली है, तो परमपिता परमात्मा ज्ञान का सागर उसने इस मुख द्वारा सरस्वती को ज्ञान दिया होगा. இப்போ காட் ஃபாதர் அவர் தான் நமக்கு சிருஷ்டியை பற்றிய ஞானம், எல்லா ஞானத்தையும் பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கிறார். அப்போது சரஸ்வதிக்கு எப்படி ஞானம் கிடைச்சது? சரஸ்வதியை தானே கல்வியினுடைய தேவதான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கல்வியினுடைய தேவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு எப்படி ஞானம் கிடைச்சது? பரம்பிதா பரமாத்மா சிவ பாபா ஞானக்கடல் தான் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் சிவ பாபா கூட யார் மூலமாக கொடுப்பாரு? பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் கொடுப்பாரு. அப்போது பிரஜாபிதா பிரம்மாவனுடைய முக வம்சாவளி அவங்க தான் யார்? சரஸ்வதி. फादर पढ़ाते हैं तो जरूर गॉड फादर के बच्चे मास्टर गॉड हुए ना, इसलिए नाम रखा हुआ है गॉडेस ऑफ नॉलेज. இப்போ காட் ஃபாதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இறை தந்தையே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இறைவனே நமக்கு தந்தையாக இருக்கும் பொழுது அப்போ அவருடைய குழந்தைகள் நம்ம என்ன ஆகிட்டோம்? மாஸ்டர் காட் ஆகிட்டோம். ஆகையினால தான் பேர் என்ன வைக்கப்பட்டிருக்கு சரஸ்வதி தேவிக்கு? காடஸ் ஆஃப் நாலேஜ், கல்வியினுடைய தேவின்னு சொல்லப்பட்டிருக்கு. बच्चे जानते हैं कि हम और हमारी मम्मा नॉलेज ले रहे हैं ज्ञान सागर के द्वारा, जिसको ही गीता का भगवान कहा जाता है. भगवान तो एक है. குழந்தைகள் இப்போ தெரிஞ்சிட்ருக்குறோம், நாமும் நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய மம்மாவும் ஞானத்தை கேட்டுட்ருக்குறோம் ஞான கடல் மூலமாக. அந்த ஞான கடலை தான் கீதையினுடைய பகவான் சொல்லப்படுது. பகவான் ஒருத்தர் தான். कोई देवता या मनुष्य भगवान हो नहीं सकता. எந்த தேவத்தையும் மனிதர்களையும் பகவான்னு சொல்ல முடியாது, பகவானாக இருக்க முடியாது. अब गॉडेस ऑफ नॉलेज है तो कौन सी नॉलेज होगी? ராஜயோகி की. பாபா சொல்கிறாங்க, இப்போ கல்வியினுடைய தேவி சரஸ்வதி அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்பேற்பட்ட ஞானம் இருக்கணும்? ராஜயோகத்திற்கான ஞானம் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் शिव बाबा. इस राजयोग की नॉलेज से गॉडेस ऑफ नॉलेज सरस्वती ही फिर गॉडेस ऑफ लक्ष्मी बनती हैं. பாபா இன்னைக்கு மம்மாவினுடைய ரகசியங்களை சொல்லிட்டு இருக்கிறார். ஜெகத் அம்பா ஆகிறாங்க, அவங்க தான் அடுத்து கல்வியினுடைய தேவி மம்மா சரஸ்வதியாக ஆகிறாங்க. அடுத்து அந்த நாலேஜ் இருக்கிற காரணத்தினால அந்த சரஸ்வதி தான் அடுத்து காடஸ் ஆஃப் லக்ஷ்மி, லக்ஷ்மி தேவியாக ஆகிறாங்க. गॉडेस ऑफ नॉलेज की महिमा है तो जरूर बच्चों को भी महिमा है. அப்போது கல்வியினுடைய தேவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு அவ்வளோ புகழ் இருக்குதுன்னா அந்த மம்மாவினுடைய குழந்தைகள் நமக்கும் இந்த புகழ் இருக்கிறது. பிரஜாபிதா की सब संतान ठहरे, मम्मा की संतान नहीं कहेंगे. प्रजापिता ब्रह्मा के मुख कमल की ये है संतान. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு தான் நம்ம எல்லாருமே குழந்தைகள், மம்மாவினுடைய குழந்தைகள்னு சொல்கிறது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவனுடைய கமல வாயின் மூலமாக ஜென்ம எடுத்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே. तुम सब ईश्वरीय संतान निश्चय करते हो. ईश्वर बाबा कहते हैं मैं बच्चों को ही सम्मुख होता हूँ, वो ही मुझे जानते हैं. நம்ம எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள். ஈஸ்வரனுக்கு எப்படி குழந்தையாகிறோம்? சிவபாபா எப்படி நம்மளை குழந்தையாக ஆகிறார்? பிரஜாபிதா பிரம்மாவனுடைய
கமல வாயின் மூலமாக ஞானத்தை கொடுத்து நம்ம ஈஸ்வரனுக்கு குழந்தையாயிடுறோம். இப்போ பிரம்மாவுக்கும் நம்ம குழந்தையாக இருக்கிறோம், ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம். ஈஸ்வரன் பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னாடி தான் வர்றேன், ஏன்னா நீங்கள் தான் என்ன தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. तो जगदम्बा है गॉडेस ऑफ नॉलेज. ये सहज राजयोग की नॉलेज है, ना कि शास्त्रों की. பாபா சொல்கிறாங்க, ஜெகதம்பா கல்வியினுடைய தேவி. அவங்க சஹஜ ராஜயோகத்தினுடைய ஞானம் சரஸ்வதி தேவி கிட்ட இருக்கிறது. மற்றபடி சாஸ்திரங்களை பற்றிய ஞானம் கிடையாது. गॉड ने इनको नॉलेज दी और ये है गॉडेस कहलाई. ஜெகதம்பா तो माता ठहरी. பரமாத்மா காட் இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்போ இறை தந்தையினுடைய இறை ஞானத்தை கேட்டவங்கள தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, காடஸ், அதாவது தேவிகள், தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரஸ்வதியை கல்வியினுடைய தேவின்னு சொல்லப்படுது. ஜெகதம்பா, ஜெகதம்பா அப்படின்னா யாரு, தாயாக இருக்கிறாங்க. ஓ फिर दूसरे जन्म में गॉडेस ऑफ वेल्थ लक्ष्मी बनते हैं, जिससे मनुष्य भीख मांगते हैं. ஜெகதம்பா தான் சங்கம் யுகத்தில் என்ன ஆயிடுறாங்க, கல்வியினுடைய தேவியாக சரஸ்வதியாக இருக்கிறாங்க. அதனால் ஜெகதம்பா சரஸ்வதின்னு சொல்கிறோம். அவங்க இப்போ ஞானம் கேட்ட காரணத்தினால, சங்கம் யுகத்தில் ஞானம்ங்கிற செல்வம் இருக்கிற காரணத்தினால அவங்க தான் என்ன ஆகிறாங்க, அடுத்து செல்வத்தினுடைய தேவி லக்ஷ்மி ஆகிறாங்க. அவங்க கிட்ட தான் எல்லா மனிதர்களுமே செல்வத்தை கேட்குறாங்க. तो सिद्ध हुआ है बाबा द्वारा जगत अम्बा को राजयोग का वर्षा मिलता है. उनको गॉडेस ऑफ नॉलेज कहा जाता है. அப்போ இதுலேருந்து என்ன நிரூபணமாகிறது, பாபா மூலமாக ஜெகதம்பாவுக்கு ராஜயோகம் என்ற படிப்பினை கிடைத்தது. அந்த படிப்பினுடைய ஆஸ்தி தான் அவங்க கல்வியினுடைய தேவியாகிறாங்க, செல்வத்தினுடைய லக்ஷ்மி ஆகிடுறாங்க. நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே. அப்போது படிப்பு என்பது நம்முடைய வருமானத்திற்கான ஒரு சோர்ஸ், வளமாக இருக்கக்கூடியது. இப்போ பாபா இவ்வளோ நேரம் அம்மாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக சொன்னாங்க, அவங்க உண்மையான படிப்பை இப்போ படித்து உண்மையான சம்பாதனை செய்துக்கிட்டனால தான் அவங்க என்ன ஆகிறாங்க, ஸ்ரீ லக்ஷ்மியாக, செல்வத்தின் தேவியாக ஆகிறாங்க. ये है सच्ची कमाई जो सच्चे பாபா द्वारा होती है. அப்போ இந்த உண்மையான வருமானத்தை மம்மா லக்ஷ்மி எப்படி அடைந்தாங்க, உண்மையான பாபா மூலமாக அவங்க அடைந்தார்கள். तुम अब नंबरवार पुरुषार्थ अनुसार सच्ची कमाई कर रहे हो. अगर पढ़ाई नहीं करते तो उनकी सच्ची कमाई नहीं होती है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் நம்பர்வார் முயற்சியினுடைய ஆதாரத்தில் உண்மையான வருமானத்தை செய்துட்ருக்குறீங்க. ஒருவேளை படிப்பு ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி ஆத்மாவுக்கு வருமானத்தை செய்ய முடியுமா, முடியாது. संग ठीक नहीं होगा तो पढ़ नहीं सकते हैं, उन्नति नहीं होगी. அப்போது சரியாக படிக்கலை அப்படின்னா அது காரணம் என்ன சொல்கிறாங்க பாபா, தொடர்பு சரியில்லை, சங்கு சரியில்லை. இப்போ சங்கு சரியாக இல்லை அப்படின்னா படிக்க முடியாது, படிக்கலை அப்படின்னா முன்னேற்றம் ஏற்படாது. சங்கு தாரே குசங்கு போரே, சங்கு खराब होगा, पढ़ेंगे नहीं तो नापास हो पढ़ेंगे, பிச்சாடி में बैठे रहेंगे. பாபா சொல்கிறாங்க, தொடர்பு சரியில்லை அப்படின்னா கெட்ட தொடர்பு என்ன பண்ணிடும், கவிழ்த்து விட்டுடும், கீழே விழ வச்சிடும். நல்ல தொடர்பு தான் நம்மை கரை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தொடர்பு கேட்டு போயிடுச்சு, தொடர்புகள் சரியில்லை, படிக்கலை, ஃபெயில் ஆகிடுறாங்க, பின்னாடியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ டீச்சருக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்டு எதன் காரணமாக ஃபெயில் ஆனாங்க என்பது டீச்சர் தெரிஞ்சிட்ருப்பாங்க. बाप नहीं जानता है, हाँ इतना बाबा जरूर समझेगा कि पढ़ाई कम की है, जरूर संग खराब है, इस कारण नापास हो पड़ते हैं. டீச்சருக்கு தெரியும் இந்த குழந்தை ஏன் படிக்கலைங்கிறது, ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அப்பா புரிஞ்சுக்குவார் இல்லையா, இந்த குழந்தைக்கு படிப்பு சரியாக வரல, இந்த குழந்தையினுடைய தொடர்பு ஏதோ சங்கு சரியில்லை, அதனால தான் ஃபெயில் ஆகிடுச்சுங்கிறத அப்பாவும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. समझो आपस में प्यार है, दोनों नहीं पढ़ते हैं तो एक दो को रसातल में पहुंचा देंगे.
बाबा समझते हैं कि ये पढ़ते नहीं, इनको अलग करना चाहिए. பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பாருங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறீங்க, ஆனால் 2 பேருமே படிக்காதவங்களா இருக்கீங்க, படிப்பில் கவனம் கொடுக்காதவங்களா இருக்கீங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதாளத்தில் தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க. பாபா கூட புரிஞ்சுக்குவார், இந்த குழந்தைங்க படிக்க மாட்டுறாங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சரியாக படிக்கிறதில்ல என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் தனியாக பிரிக்கணும்னு நினைப்பாங்க. पढ़ाई बिगर मनुष्य को कहा जाता है बेसमझ, पढ़ते तो कहेंगे समझदार. பாபா சொல்கிறாங்க, படிப்பு இல்லை அப்படின்னா மனிதர்களே என்ன சொல்லுவாங்க, படிக்காதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை படிக்காதவங்க, இவங்களுக்குலாம் இதை பற்றி எதுவும் அறிவு கிடையாது, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் படித்தவங்களை என்ன சொல்லுவாங்க, உலகத்துலேயே புத்திசாலிங்க, திறமையாளர்கள்னு சொல்லுவாங்க. भगवान की मत पर नहीं चलते तो ये कहा जाएगा ये सौतले बच्चा है, परंतु ये अर्थ नहीं जानते हैं. तुम जानते हो कोई नहीं पढ़ते तो फिर पतित रह जाएंगे, नापास हो बागंदी हो जाएंगे. பகவானுடைய வழிப்படி நடக்கலை அப்படின்னா பகவான் என்ன சொல்லுவார், என்னுடைய குழந்தை இல்லை, மாற்றான் தாய் குழந்தைன்னு சொல்லிடுவார். ஆனால் குழந்தைகளுக்கு இதனுடைய அர்த்தம் கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், யாராவது சரியாக படிக்கலை அப்படின்னா இன்னும் தூய்மையற்றவங்களாகவே இருந்துருவாங்க, தூய்மையற்றதிலும் தூய்மையற்றவங்களாக இருந்துருவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க, அப்புறம் பாபா விட்டு ஓடியே போயிடுவாங்க. बाबा कहते हैं, आहा रावण, तुम हमारे बच्चों को भी खप कर जाते हो, कितनी शक्तिशाली हो. बच्चे शैतान की मत पर चल पड़ते हैं, श्रीमत पर नहीं चलते हैं. பாபா சொல்லுவாரா, ஆஹா ராவணனே, நீ என்னுடைய குழந்தையவே விழுங்கிட்ட, அப்போ நீ எவ்வளோ சக்திசாலி. இப்போ குழந்தைகள் ராவணனுடைய அசுர வழிப்படி நடக்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடக்கலை. अपने साथ प्राण करना चाहिए. பாபா அதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். தனக்கு தானே நாம் உறுதி எடுத்துக்கணும். कदम कदम हम बाबा की मत पर चलेंगे, जो श्रीमत पर नहीं चलते उनको आसुरी मत वाला कहेंगे. ஒவ்வொரு அடியும் நான் பாபாவுடைய வழிப்படி தான் நடப்பேன். யார் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்கள அசுர வழிப்படி நடக்கக்கூடியவங்கன்னு தான் சொல்ல முடியும். பாபா समझ जाते हैं ये इतना ऊंच पद पा नहीं सकेगा, किसको समझा नहीं सकेगा तो कहेंगे रावण के वश हैं. பாபா புரிஞ்சுக்குவார், இந்த குழந்தை இந்த அளவுக்குலாம் உயர்ந்த பதவிலாம் அடைய முடியாது, எதன் காரணத்தினால, ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால. அப்போ இந்த குழந்தையின் மூலமாக யாருக்கும் ஞானத்தை புரிய வைக்க முடியாது. இந்த குழந்தைய ராவணனுக்கு வசமாக இருக்கு. योग नहीं है जो बुद्धि शुद्ध हो जाए, बुद्धि का योग भी चाहिए. ईश्वरीय बच्चों की चलन बड़ी रॉयल होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, புத்தி சுத்தமாக ஆகணும்னா யோகா வேணும். ஆனால் யோகாவே இல்லை, புத்தியை சுத்தப்படுத்துறதுக்காக யோகா பண்ணலை. புத்தியினுடைய தொடர்பு பாபா கிட்ட இருக்கணும். ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நாம, நம்முடைய நடத்தைகள் ரொம்ப ராயலாக இருக்கணும். जमते जाम तो कोई हो नहीं सकता, इस कारण बाबा कहते हैं 5 विकार रूपी रावण पर जीत पानी है श्रीमत पर. பாபா சொல்கிறாங்க, பிறக்கும்போது எந்த வீட்டு ராஜா குழந்தை கூட திறமசாலியாகவோ அறிவாளியாலாம் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் 5 விகாரங்களால் தான் நாம் திறமையானவங்களாக இல்லை. இப்போ அந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடையணும். அப்போ வெற்றி அடையணும்னா பாபா காட்டக்கூடிய ஸ்ரீமத் படி நடந்தாதான் வெற்றி அடைய முடியும். யார் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்களுக்கு பாபா சொல்லிடுவாரா, அசுர வழிப்படி இந்த குழந்தை நடந்துட்டுருக்கு. फिर उसमें कोई 5% श्रीमत पर चलते हैं, कोई 10% चलते हैं, वो भी किसाप हैं. அதுலேயும் பாபாவுடைய வழிப்படி நடக்கிற குழந்தைகளையும் சில குழந்தைங்க 5% நடக்கிறாங்க, சில குழந்தைகள் 10% பாபா சொல்படி நடக்கிறாங்க. அந்த மாதிரி கணக்கு கூட பாபா பார்க்குறாரா. तो जगदम्बा एक ही है. जगदम्बा है ब्रह्मा मुख वंशावली सरस्वती, ये उनका पूरा नाम है. जगदम्बा ஒருத்தர் தான். ஜெகதம்பா பிரம்மா முக வம்சாவளிகள் சரஸ்வதி, அவங்களுடைய முழுமையான பேரு தான் ஜெகதம்பா சரஸ்வதி. பிரம்மா முக வம்சாவளி சரஸ்வதி. सरस्वती को ही सितार देते हैं. ये है गॉडेस ऑफ नॉलेज. जरूर उनकी संतान भी होंगे, उनको भी तंबूरा होना चाहिए.
சரஸ்வதியினுடைய கையில் வீணை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா கல்வியினுடைய தேவி. இப்போ கல்வியினுடைய தேவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் நம்ம எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாருமே யார்? அந்த சரஸ்வதி போல ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் அவங்க கையிலையும் தம்புரா கூட காட்டலாம். देखो जाड़ में ये सरस्वती बैठी हैं, राजयोग सीख रहे हैं, ये फिर जाकर लक्ष्मी बनती हैं, गॉडेस ऑफ वेल्थ. பாபா சொல்கிறாங்க, பாருங்க கல்ப விருட்சம் அந்த மரம் படத்தில் சித்திரத்தில் சரஸ்வதி கீழே அமர்ந்திருக்கிறாங்க. கல்ப விருட்சத்திற்கு கீழே இருக்கிறாங்க. ராஜயோகத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சங்கம் யுகத்தில் ராஜயோகத்தை படித்து அதற்கப்புறம் லக்ஷ்மியாக ஆகிடுறாங்க. இப்போ அவங்க படிக்கிறனால தான் லக்ஷ்மி ஆகிறாங்க. பாபா இன்னைக்கு திரும்ப திரும்ப மம்மாவே எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்க லக்ஷ்மி ஆனாங்கன்னா காரணம் சங்கம் யுகத்தில் அவங்க சரஸ்வதியாக இருந்தாங்க. சரஸ்வதி அப்படின்னா படித்தாங்க, கல்வியினுடைய தேவியாகவே ஆகிட்டாங்க. அடுத்து லக்ஷ்மி ஆயிடுறாங்க. இஸ்மே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் சப் ஆ ஜாத்தே ஹேம். அப்போ இந்த படிப்பில் பாருங்கள், இந்த படிப்பின் மூலமாக நம்ம உண்மையான சம்பாதனை செய்கிறனால ஹெல்த்து கிடச்சிடுது. உடல் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம், அடுத்து செல்வத்தினுடைய ஆரோக்கியம் எல்லாமே வந்துடுது. ஏதோ சிவாய பரம்பிதா பரமாத்மா கி கோய் தே नहीं सकते, ஹெவன்லி காட் ஃபாதர் ஓ है. இந்த இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை வேற யாருமே கொடுக்க முடியாது. எந்த படிப்பாவது படித்து ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கிடைக்குமா? உலகத்தில் கூட நிறைய படிக்கிறாங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தை எவ்வளோ படித்தாலும் கூட, எவ்வளோ டிகிரிஸ் வாங்கினா கூட செல்வத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் ஹெல்த்து ஹாப்பினஸ் ரெண்டுமே எப்படி தான் இருக்குது? பரமாத்மா நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வியில் தான் இருக்குது. அது இந்த கல்வியின் மூலமாக தான் நம்ம 21 ஜென்மத்திற்கு ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் கிடைக்குது. இப்போ இப்பேற்பட்ட படிப்பை பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஹெவன்லி காட் ஃபாதரும் அவர் தான், ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளரும் அவர் தான். அப் தேக்கோ மம்மா சர்வீஸ் கர் ரஹி, சம்ஜோ कहा मम्मा को निमंत्रण दे तो पहले मम्मा के ऑक्यूपेशन को जानो. பாப்பா சொல்கிறாங்க, பாருங்க மம்மா சேவா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கங்க. எங்கே மம்மாவுக்கு அழைப்பு கொடுத்தாலும் சரி, முதல்ல மம்மா எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய புகழ் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஞானம் வேணும். நம்ம யாரை கூப்பிடுறோமோ, யாருக்கு அழைப்பு கொடுக்குறோமோ அவங்க எப்பேற்பட்டவங்க என்பதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா உலகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போ அப்பேற்பட்டவங்களுடைய புகழ், மரியாதைகள், அவங்களுடைய விசேஷ தன்மைகள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டா தானே வருவாங்க. நம்ம பாபா சொல்கிறார், மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் குழந்தைகள் நீங்கள் மம்மா வாங்க மம்மா, எங்கள் சேவை பண்ண வாங்க மாமான்னு கூப்பிட்டா பாபா சொல்கிறார் அவங்க எப்பேற்பட்டவங்க முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். कहते श्री कृष्ण को गाली मिली है, परंतु ये तो हो नहीं सकता, इम्पॉसिबल है. सबसे जास्ती गाली खाने वाला शिव बाबा है. பாருங்க, அடுத்து பாபா கிருஷ்ணரை பற்றி சொல்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வளோ குறை சொன்னாங்க, எவ்வளோ கிருஷ்ணருக்கு நிந்தனை ஏற்பட்டப்பட்டிருக்கு. ஆனால் கிருஷ்ணரை குறை சொல்லவே முடியாது. பாபா சொல்ல இம்பாசிபிள், அசம்பவம். அனைவரையும் விட அதிகமாக திட்டு வாங்கக்கூடியவர், குறைய வாங்கக்கூடியவர் யாரா? சிவபாபா தான். 2வது நம்பரில் தான் திட்டு வாங்கக்கூடியவர் யார்? பிரம்மா. இல்லை ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பிரம்மான்னு கூட சொல்லலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு காலி தேனே சக்தி, கிருஷ்ணரை யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் எப்பேற்பட்ட ஆத்மா? சம்பூர்ணமான ஆத்மா, சம்பன்னமான ஆத்மா. அப்படி சம்பூர்ண நிலை அடைகிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரை நிந்தனை பண்ண முடியுமா? குறை சொல்லலாமா? முடியவே முடியாது. मनुष्यों को ये पता नहीं है कि सरस्वती गॉडेस ऑफ नॉलेज भविष्य में राधे बनती हैं. மனிதர்களுக்கான அந்த விஷயம் தெரியாது. சரஸ்வதி கல்வியினுடைய தேவி, எதிர்காலத்தில் அவங்க தான் ராதையாக ஆகிறாங்க. ஸ்வயம்வர் பாத் லக்ஷ்மி பன்தி ஹே, காடஸ் ஆஃப் வெல்த். பாபா சொல்கிறார் அந்த ராதை தான் ஸ்வயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி ஆகிறாங்க, அதாவது செல்வத்தினுடைய தேவி ஆகிறாங்க. उनमें हेल्थ वेल्थ हैप्पी सब आ जाता है. तुमको समझाने का बड़ा नशा चाहिए. मम्मा कौन है ये समझाना पड़े ना.
பாபா சொல்கிறாங்க அப்போது காடஸ் ஆஃப் வெல்த், கல்வியினுடைய தேவி, அவங்க தான் செல்வத்தினுடைய தேவி ஆகிறாங்க. எப்போ அவங்க லக்ஷ்மியாக செல்வத்தினுடைய தேவியாக இருக்கிறாங்களோ அப்போ ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாமே அவங்களுடைய லைஃப்பில் இருக்கும், அவங்க ராஜ்யத்திலே இருக்கும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு மம்மாவை பற்றியும் லக்ஷ்மியை பற்றியும் புரிய வைக்கிறதுக்கு நஷா வேணும். ஞானத்தை நம்ம சொல்லும் போதே அந்த நஷா இருக்கணும். என்னுடைய மம்மா எப்பேற்பட்டவங்க, நம்முடைய தாய் எப்பேற்பட்டவங்க என்பதை புரிய வைக்கணுங்கிறதுல நஷா இருக்கணும். ஏஹே சரஸ்வதி, பிரம்மா கி பேட்டி முகவம்சாவளி. இவங்க தான் யார்? சரஸ்வதி, பிரம்மாவனுடைய மகள், பிரம்மாவனுடைய வாயின் மூலமாக முகவம்சாவளி ஜென்மா எடுத்த சரஸ்வதி. பாரதவாசிகளுக்கே இந்த விஷயங்கள் தெரியாது. நாலேஜ் ஹே நஹி அந்த ஸ்ரத்தா பகுத் ஹே. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி பாரதத்தில் ஞானம் கிடையாது, ஆனால் குருட்டு நம்பிக்கைகள் நிறைய இருக்கிறது. பிளைண்ட் ஃபேத் மே பாரதவாசி பஹுத் ஹே. பூஜா கிஸ்கி கர்த்தே ஹே ये नहीं जानते. क्रिश्चियन अपने क्राइस्ट को जानते हैं, सिख लोग अपने गुरु नानक सिख धर्म स्थापन किया है जानते हैं, सिर्फ भारतवासी हिंदू नहीं जानते हैं. பாபா சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் தன்னுடைய கிரைஸ்ட பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் சீக்கியர்கள் தன்னுடைய குருநானக் சீக்கிய தர்மத்தை பற்றி தெரிஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் யார் பாரதத்தில் இருக்கக்கூடியவங்க யாரை பூஜை பண்ணுறோம், எதனால் பூஜை பண்ணுறோன்னு கூட தெரிஞ்சுக்கல. பாரதவாசிகள் ஹிந்து தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. அந்த ஸ்ரத்தாசே பூஜா கர்த்தே ரக்தே ஹே. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் எல்லாரும் சொன்னாங்கங்கிறதுக்காக பூஜைகள் செய்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம யாரை பூஜை பண்ணுறோமோ அவங்க எப்பேற்பட்டவங்க என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கல. कलब की आई बड़ी करने से कुछ भी समझते नहीं. இஸ்லாமி பௌத்தி ஆதி பாத் में आए हैं. கல்பத்தினுடைய ஆயுட்காலத்தை ரொம்ப அதிகமாக நினச்சிட்ருக்கிறனால எந்த ஞானத்தையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியலை. பாபா சில இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் எல்லாருமே அதற்கப்புறம் தான் வந்தாங்க. உனக்கு ஆகிய ஜரூர் தேவதாएं होंगे, उनको इतना समय होगा. பாபா சொல்கிறார், அப்போ இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே யார் வந்துட்டாங்க? தேவதா ஆத்மாக்கள் வந்துட்டாங்க. इतने और सब धर्म को आधा कल्प लगता है, इस एक धर्म को ही आधा कल्प देना पड़े हैं, लाखों वर्ष तो कह नहीं सकता. இத்தனை தர்மங்கள், இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி பல தர்மங்களுக்காக மொத்தமாக அரைக்கல்பம் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு அரைக்கல்பமே போதும். ஆனால் தேவதா தர்மம் ஒரு தர்மத்திற்கு மட்டுமே அரைக்கல்பம் வேணும். அப்போது அரைக்கல்பம் அந்த ஒரு தர்மத்துக்கு மட்டும் தேவையாக இருக்குது. அதற்கப்புறம் எல்லா தர்மங்களுக்கும் சேர்த்து அரைக்கல்பம். மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. தும் ஜெகதாம்பா के मंदिर में जाकर समझाएंगे इस गॉडेस ऑफ नॉलेज को ये नॉलेज किसने दी. பாபா சொல்கிறார், நீங்கள் ஜெகத் அம்பாவினுடைய கோவிலுக்கு போயிட்டு ஞானத்தை புரிய வைக்கணும். நிறைய அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, எல்லா இடங்களையும் போயிட்டு ஞானத்தை கொடுங்க. இந்த கல்வியினுடைய தேவியாக இருக்கக்கூடியவங்க யார்? இவங்களே கல்வியினுடைய தேவி அப்படின்னா இவங்களுக்கு அந்த கல்வியை கொடுத்தவர் யார்? ऐसे नहीं कि श्री कृष्ण ने जगदम्बा को नॉलेज दी. பாபா சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஜெகதம்பாவுக்கு ஞானம் கொடுத்தாங்க. சரஸ்வதிக்கும் கல்வியை கொடுத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. परंतु ये भी समझा वो सकते हैं जिनकी प्रैक्टिस अच्छी है. कोई कोई को देह अभिमान बहुत है. பாபா சொல்கிறார், யார் ஞானத்தை சொல்வதற்கு பயிற்சி அதிகமாக செய்திருக்காங்களோ அவங்க தான் அந்த கல்வியினுடைய தேவிக்கும் ஞானத்தை கொடுத்தவர் ஞானக்கடல் என்றெல்லாம் பாபாவை பற்றி விஷயத்தை புரிய வைக்க முடியும். ஆனால் சில குழந்தைகள்கிட்ட ஞானத்தை சொல்கிறது கூட தேக அபிமானம் நிறைய இருக்கிறது. சிலருக்கு நண்பர்கள் உறவினர்கள் அப்படி யாரையாவது நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா कहते हैं औरों को तो याद करेंगे तो मेरी याद भूल जाएगी. பாபா சொல்கிறார், மற்றவங்களை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நினைவை மறந்து போயிடுவீங்க. தும் गाते भी हो और संग तोड़ एक संग जोड़ेंगे, वो तो आप यहाँ बैठे हैं, बाबा हम आपके हैं, आपकी मत पर चलेंगे. ऐसा कोई कर्म नहीं करेंगे जिसमें नाम बदनाम हो.
பாபா சொல்கிறார், நீங்கள் பல பிறவிகளாக பாடியிருக்கீங்க. பாபா நீங்கள் வந்துட்டீங்கன்னா மற்ற எல்லா தொடர்புகள்லேருந்து விடுபட்டு நீங்கள் ஒருத்தர் தான், ஒருத்தருடைய தொடர்புலையே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாபா சார் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களோ அவர் தான் உங்கள் முன்னாடி இப்போது இங்கே அமர்ந்திருக்கிறேங்கிறார் பாபா. இப்போ பாபா இப்போ வந்ததுக்கப்புறம் சொல்லும் இல்லையா, பாபா நாங்கள் உங்களுடையவர், உங்களுடைய வழிப்படி தான் நடப்போம், உங்கள் பேர் கெடுற மாதிரி எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், எந்த செயலையும் செய்ய மாட்டோம் அப்படி பாபா கிட்ட சொல்லணும். நிறைய குழந்தைங்க இருக்காங்களாம், அப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறாங்களாம், பாபா பேர் அதன் மூலமாக கெட்டு போயிடுது. जब तक कोई समझे तब तक गाली देते रखते हैं, नाम भी तो बाला हुआ, आहा प्रभु तेरी लीला गाई है ना, परंतु बच्चे समझ सकते हैं और कोई जानते नहीं. பாபா சிலர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே நிந்தனா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பாபாவுடைய பேரை நாம் பிரத்யக்ஷப்படுத்தணும். ஆஹா பிரபுவே உன்னுடைய லீலைகள் என்று நிறைய பாட்டு பக்தியில் பாடப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய லீலைகள் என்ன என்பதை, பரமாத்மாவுடைய புகழ் என்ன என்பதை குழந்தைகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். பாபா कहते हैं, बच्चे मैं तो निष्काम सेवा करता हूँ, अपकारियों पर भी उपकार करता हूँ, भारत को ही सोने की चिड़िया बनाता हूँ, नंबर 1 उपकार करने वाला हूँ. பாபா சொல்கிறார், குழந்தைகளே நான் எதிர்பார்ப்பில்லாத சேவா பண்ணிகிட்ருக்கிறேன், அபகாரிகள் மீது கூட உபகாரம் செய்துட்ருக்கேன், கெடுதல் பண்ணவங்களுக்கும் நான் நன்மை தான் செய்துட்ருக்கிறேன், பாரதத்தையே தங்கமான பாரதமாக ஆக்கிட்டுருக்கிறேன். நம்பர் 1 உபகார் கர்னேவாலாகும். இன்னைக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நன்மைகள் பண்ணுறதுல நம்பர் 1 யார்? शिव बाबा தான். परंतु मनुष्य मुझे सर्वव्यापी कह बहुत गाली देते हैं, मैं तो तुम बच्चों को नॉलेज देता हूँ. ஆனால் மனிதர்கள் என்னை சர்வவியாபின்னு சொல்லி நிறைய நிந்தனை பண்ணிட்டாங்க, நிறைய குறை சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறேன். ஏ ஞான் யஜ்யமே அசுர சம்பிரதாயக்கே விகன் பகோத் படுத்தே ஹே. இந்த ஞான யஜ்யத்தில் அசுர சம்பிரதாய உடையவங்களுடைய தடைகள் தான் நிறைய ஏற்படுத்துகிறாங்க. பாபா சம்ஜாத்தே ஹே, जो बच्ची अच्छी तरह नहीं समझते हैं उनके कारण ही किचड़ा पड़ता है, ग्लानी कराते हैं. பாபா புரிய வைக்கிறார், எந்த குழந்தைகள் ஞானத்தை சரியாக புரிஞ்சுக்கலையோ அவங்க மூலமாகத்தான் நிறைய குப்பைகள் அதாவது நிந்தனைகள் என்பது ஏற்படுது, திட்டு வாங்கிறது. பாபா तो समझाते हैं जो बच्चे अच्छी तरह नहीं समझते हैं उनके कारण ही किचड़ा पड़ता है, ग्लानी कराते हैं. कई बच्चे तो बहुत अच्छी सर्विस करते हैं, कई डिसर्विस भी करते हैं. பாபா புரிய வைக்கிறார், எந்த குழந்தைகள் ஞானத்தை சரியாக புரிஞ்சுக்கலையோ அவங்க மூலமாக தான் நிறைய வேஸ்டெல்லாம் வருது, நிந்தனைகள்லாம் கூட ஏற்படுது. சில குழந்தைங்க நல்ல சேவா பண்ணுறாங்க, சில குழந்தைங்க டிசர்விஸ் கூட பண்ணுறாங்க. एक तरफ कई कंस्ट्रक्शन करते हैं तो एक तरफ फिर डिस्ट्रक्शन भी करते हैं क्योंकि ज्ञान नहीं. பாபா சொல்கிறாங்க, ஒரு பக்கம் சிலர் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறாங்க, சில பக்கம் என்ன பண்ணுறாங்களா, ஒரு பக்கம் குழந்தைகள் அழிச்சிட்ருக்காங்க, ஒரு பக்கம் பாபாவோட பேரை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, சிலர் ஒரு பக்கம் பாபாவோடைய பேரை கெடுத்துடுறாங்க. ஏன்னா ஞானம் கிடையாது. सूर्यवंशी चंद्रवंशी राजधानी स्थापन हो रही है, जो पूरी रीति नहीं समझते हैं उनको समझाना तरस तो पड़ता है ना. பாபா சொல்கிறார், இந்த சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யம் ஸ்தாபனையாக ஆகிட்டிருக்கிறது. யார் முழுமையாக ஞானத்தை புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு ஞானத்தை சரியாக புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பாபா சொல்கிறார், எனக்கு கருணை வருது இல்லையா குழந்தைகளை பார்க்கும் பொழுது. எதனால் கருணை வருதான்? பாபா குழந்தையாகிட்டு பாபாட்டேருந்து ஆஸ்தி எடுக்கிற மாதிரி காரியங்களை செய்யாமல் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறாங்க என்பதை பார்க்கும் பொழுது பாபாவுக்கு கருணை வர்றது. பாபா மிலா है तो पूरा पुरुषार्थ कर वर्षा लेना चाहिए, श्रीमत पर चलना चाहिए. பாபா கிடச்சிருக்கார் அப்படின்னா பாபா சொல்கிறபடி நடந்து முழுமையான முயற்சி செய்து பாபாட்டேருந்து என்ன பண்ணும், ஆஸ்திகளை எடுத்துக்கணும். ऐसा करते हुए नहीं करना जिससे बाबा की ग्लानी हो.
அப்பேற்பட்ட செயல் செய்யக்கூடாது. பாபாவுடைய பேரை கெடுக்கிறபடியோ பாபாவை குறை சொல்கிறபடியாக நம்முடைய செயல்கள் இருக்கவே கூடாது. பாபா जानते हैं काम क्रोध महाशत्रु हैं, ये नाक कान से पकड़ते रखते हैं, ये तो होगा. பாபாவுக்கு தெரியும் காமம், குரோதம், கோபம் இது எல்லாமே மிகப்பெரிய எதிரிகள். இதெல்லாம் என்ன பண்ணுதா, குழந்தைங்களுடைய காது மூக்கெல்லாம் பிடிச்சிக்குது. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதையும் குழந்தைகள் கடந்து தான் வரணும். कोई तो नाम रूप में फंस पड़ते हैं, सब बच्चे एक जैसे नहीं होते हैं. சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம், பிறருடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. பாபா சொல்கிறார் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கிடையாது. சிலர் கோபத்தில் மாட்டிக்கிறாங்க, சிலர் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் மாயா காது மூக்குன்னு பிடிச்சிட்டு தான் குழந்தைங்கள. பாபா फिर भी सावधान करते हैं, खबरदार रहना. பாபா திரும்பவும் எச்சரிக்கை கொடுக்குறார், எச்சரிக்கையோடு இருங்க. ஐசா கர்த்தவே कर अगर निंदा कराएंगे तो पत भ्रष्ट हो जाएगा. ஒருவேளை அப்படிப்பட்ட அக்கர்த்தவியம் செய்யக்கூடாத காரியங்கள் செய்துட்டிங்கன்னா, பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்துறீங்கன்னா பல பிறவிகளுக்கு பதவி குறைஞ்சு போயிடும். रुस्तम के साथ माया भी रुस्तम हो लड़ती हैं. बाप को याद करते करते माया का तूफान कहाँ ले जाता है. பாபா சொல்ற பலசாலியோட மாயா கூட என்ன பண்ணுமா, பலசாலி ஆகிட்டு தான் சண்டை போடும். பாபா நினைவு செய்து செய்து மாயாவனுடைய புயல் என்ன பண்ணும், அழிக்கணும். ஆனால் சில குழந்தைங்க மாயாவனுடைய புயலில் எங்கேயோ போயிடுறாங்க. बच्चे कोई सच बताते नहीं, राय भी नहीं लेते हैं, अविनाशी सर्जन से कुछ भी छिपाना नहीं. பாபா சொல்கிறார் சில குழந்தைகள் பாபா கிட்ட உண்மையை பேசுகிறதே கிடையாது. பாபா கிட்ட உண்மையை சொன்னாதானே வழி சொல்லுவார். அழிவற்ற டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. अगर बताते नहीं है तो और ही गंदे हो जाते हैं. ஒருவேளை பாபாவுக்கு நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னா இன்னும் அழுக்காக ஆகிடுவோம். ऐसे नहीं बाबा जानी जाननहार है, सब समझते हैं. नहीं तुम जो अवज्ञा करते हो वो आकर बताओ. शिव बाबा मेरे से ये भूल हुई, क्षमा चाहता हूँ. क्षमा नहीं लेते तो भूलें होती रहेगी. பாபா சொல்கிறார் அப்படி நினச்சக்கூடாது. நான் எல்லாமே பாபாவுக்கு தானே தெரியும்ல, அவர் தான் அறிந்தவர், அறிய வைப்பவர், எல்லாமே பாபாவுக்கு தெரியும் தானே, அப்படி நினைக்காதீங்க. பாபா சொல்கிறார் நீங்கள் ஏதாவது பாபா சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு மீறி நடந்துட்டீங்க, கட்டளைகளுக்கு புறம்பாக நடந்துட்டீங்கன்னா வந்து பாபாட்ட சொல்லணும். ஷிவ் பாபா என் மூலமாக இந்த தவறு நடந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படி பாபா கிட்ட கேட்கணும். ஒருவேளை மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தவறு செய்துகிட்டே தான் இருப்போம். कोया अपने सिर पर पाप चढ़ाते रखते हो. பாபா சொல்கிறாரு நீங்கள் அப்போ மன்னிப்பு கேட்கவே இல்லை, பாபா கிட்ட வந்து சொல்லவே இல்லைன்னா அர்த்தம் என்ன, உங்கள் தலைமையில் நீங்கள் பாவத்தினுடைய சுமைகளை அதிகப்படுத்திகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். बाबा तो समझाते हैं कल्प कल्प के लिए अपना पद को भ्रष्ट ना करो. अगर अभी ऊंच पद नहीं बनाएंगे तो कल्प कल्पांतर ऐसा हाल होगा. பாபா புரிய வைக்கிறார் கல்பா கல்பத்திற்கு தன்னுடைய பதவியை குறைச்சிக்கவே கூடாது. ஒருவேளை இப்போ உயர்ந்த பதவியை உருவாக்கிக்கல அப்படின்னா கல்பா கல்பா இதான நிலைமையாக ஆகும். ஏன் நாலேஜ் है. பாபா जानते कल्प पहले मुआफिक राजाई स्थापन हो रही है. பாபா நமக்கு இந்த ஞானத்தை இப்போ கொடுக்குறார். என்ன ஞானம் கொடுக்குறார், நம்ம இப்போ என்ன முயற்சி பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது கல்ப கல்பத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். பாபா சொல்கிறாங்க கல்பத்துக்கு முதல்ல போலவே ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டுருக்கு. बाप दादा जास्ती समझ सकते हैं, ये फिर भी मुरबी बच्चा है, माताओं की महिमा बढ़ानी है. பாப் தாதா அதிகமாகவே குழந்தைகளை பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் கூட நம்மளாம் யார், பாபாவுக்கு அன்பான செல்லமான குழந்தைகள். தாய்மார்களை புகழ் பாடணும், தாய்மார்களை முன்னாடி வைக்கணும். கோபோங்கோ சம்ஜாத்தே ஹே உன்கோ ஆகே லே ஆகும். பாபா வந்து சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறாராம், தாய்மார்கள் பெண்களை வந்து முன்னாடி கொண்டு வாங்க, அவங்க மூலமாக நிறைய சேவா பண்ண முடியும். चित्र लेकर समझाओ ऊंच ते ऊंच ये भगवान हैं,
फिर है திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கர். பாபா சொல்கிறாங்க, பட விளக்கங்கள் கொண்டு போயிட்டு ஞானம் சொல்லும். உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான், அவருக்கு அப்புறம் திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரர். உண்மை भी ऊंचा कौन है किसका नाम है. அப்போ பிரம்மா விஷ்ணு சங்கரில் கூட உயர்ந்தவங்க யார், யாருடைய பெயரை சொல்லலாம். சப் கஹெங்கே பிரஜாபிதா பிரம்மா ஜிஸ்கே துவாரா ஹி வர்ஷா மில்தா ஹே. எல்லாரும் என்ன சொல்லுவோம், பிரஜாபிதா பிரம்மா தான் மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் மூலமாகத்தான் நாம் பாபாட்டந்து ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறோம். शंकर व विष्णु को पिता नहीं कहेंगे, उनसे कोई वर्षा नहीं मिलता है. சங்கரையோ விஷ்ணுவையோ அப்பான்னு சொல்லவே முடியாது. அவங்கக்கிட்டேருந்து எந்த விதமான ஆஸ்தியும் நமக்கு சங்கர்கிட்டேருந்தோ விஷ்ணுக்கிட்டேருந்தோ கிடைக்கிறது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாட்டேருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மா ஹை சிவபாபா கா பச்சா. ஏன்னா பிரம்மாவாக இருக்கும் பொழுது தான் அவர் சிவபாபாவுடைய குழந்தையாக இருக்கிறார். விஷ்ணு ஆனதுக்கப்புறமோ சங்கராக இருக்கும்போது சிவபாபாவுக்கு குழந்தையாக இருக்கிறது கிடையாது. சிவபாபா ஞான கடல், ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்தாபனையாளர். तो जरूर हेवन के लिए शिक्षा मिलती है. அப்போ ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவரே சிவபாபானா கண்டிப்பாக அவர் மூலமாக கிடைக்கிற ஞானம் எதற்காக இருக்கும், கண்டிப்பாக ஸ்வர்க்கத்துக்காக தான் இருக்கும். அதான் ராஜயோகம். ராஜயோகத்திற்கான வழிகள் தான் பாபா காட்டிகிட்ருக்கிறாரு. ब्रह्मा द्वारा बाबा श्रीमत देते हैं, ये है देवता बनने के लिए. ब्रह्मा कुमारी सो श्री लक्ष्मी गॉडस ऑफ वेल्थ हैं. பிரம்மா மூலமாக பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார் தேவதா ஆகுவதற்காக. பிரம்மா குமாரி தான் என்ன ஆகிறாங்க, ஸ்ரீ லக்ஷ்மியாக செல்வத்தின் தேவியாக ஆகிறாங்க. ஓ பிராமன் ஹே ஓ தேவி தேவதா ஹே. பிரம்மா குமாரியாக இருக்கும்போது பிராமணன் பிராமணி, அதற்கப்புறம் என்ன ஆகிடுறோம், தேவி தேவதைகளாக ஆகிடுறோம். நிராகாரமான உலகத்தில் எல்லாருமே ஆத்மாக்கள் தான். बच्चों को समझाते तो बहुत हैं, परंतु समझने वाले कोई समझें. मनुष्य तो ब्लाइंड फेथ में सन्यासी गुरु लोग के फॉलोअर्स बनते हैं. பாபா நிறைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் பாபா புரிய வைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா, அதான் கிடையாது. சில குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. மனிதர்கள் பாருங்கள், குருட்டு நம்பிக்கையோட சன்னியாசிகள் குருமார்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆகிறாங்க. அவங்க மூலமாக என்ன கிடைக்கும் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. टीचर तो फिर भी जानते कि पदवी पाएंगे, बाकी जिसको फॉलोअर्स बनते उनसे क्या प्राप्ति है कुछ भी नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும், நம்ம இந்த இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், இதை படிக்கிறோம், இந்த படிப்பின் மூலமாக இந்த பதவி கிடைக்கும்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஃபாலோவர்ஸ் ஆனால் என்ன பிராப்தி கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய குருட்டு நம்பிக்கை. ஃபாலோவர்ஸ் தான் ஹி நஹி தோ ஓ பனாத்தே ஹே தோ ஆர் தும் உன்கே ஜைசா பன்தே ஹோ. பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது யாருக்குமே. ஏன்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்னா தனக்கு சமான் மற்றவங்கள ஆக்கணும். அவங்க ஆக்குறதும் கிடையாது, பிறர் ஆகிறதும் கிடையாது. இப்போ லட்சியம் என்பதே இல்லாமலேயே நிறைய பேர் குருமார்கள் சன்னியாசிகள்னு அவங்க ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அச்சா நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட்டு, संग दोष से सदा बचे रहना. सच्ची पढ़ाई पढ़कर सच्ची कमाई का स्टॉक जमा करना है. சங்க தோஷத்திலிருந்து, தீய தொடர்புகள், தீய சகவாசத்திலிருந்து சதா தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். மனிதர்கள் தொடர்பு மட்டும் தீய தொடர்பு கிடையாது. மனிதர்களாக இருக்கட்டும், புஸ்தகங்களாக இருக்கட்டும், இல்லை மொபைல் மூலமாக பார்க்கக்கூடிய ஏதாவது மற்ற வேண்டாத விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே கெட்ட தொடர்பு தான். பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேருந்து சதா தன்னை காப்பாற்றிக்கணும். உண்மையான படிப்பை படித்து உண்மையான வருமானத்திற்கான ஸ்டாக்கை சேமிப்பு செய்யணும். செகண்ட் பாயிண்ட்டு, कदम कदम पर बाबा की श्रीमत पर चलेंगे, ये अपने साथ प्राण करना है. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு அடியும் நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படிதான் நடப்பேன் என்று
தனக்குத்தானே உறுதி எடுத்து கொள்ள வேண்டும். वरदान सर्व फरियादों के फाइल को समाप्त कर फाइन बनने वाले கரம் யோகி பவ. வரதானம் அனைத்து வேண்டுதல்களின் ஃபைலை சமாப்தி செய்து முடித்துவிட்டு ஃபைன் ஆகக்கூடிய நல்லவர்களாக ஆகக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். जैसा आत्मा और शरीर कंबाइंड है तो जीवन है, ऐसे कर्म और योगा कंबाइंड हो. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், உயிரோடு இருக்கோன்னே அர்த்தம். அதே போல் தான் கர்மாவும் யோகாவும் சேர்ந்து இருக்கணும், கம்பைண்டாக இருக்கணும். ஆத்மாவும் சரீரமும் எப்படி இணைந்து இருக்குது, அதுபோல் நம்ம செய்யக்கூடிய செயலும் பாபா நினைவும் சேர்ந்து இருக்கணும். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் யோகா பண்ணக்கூடிய யோகி கிடையாது. நாம் யோகி வாழ்க்கை வாழக்கூடியவங்க. பாபாவை நினைக்கிறோம், கூடவே பாபா சொல்லக்கூடிய வழிப்படி நம்முடைய தினச்சரியாவை நம்ம பயன்படுத்துகிறோம், நடக்கிறோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, யோகி வாழ்க்கையாக இருக்குது. சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் யோகா பண்ணக்கூடிய யோகி கிடையாது. அவங்களுடைய யோகம் தானாகவே சகஜமானதாக இருக்கும். எதனால் யோகா கட்டாகிறதே கிடையாது. கட்டானாதான் திரும்ப இணைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் துண்டிக்கப்படவே இல்லை அப்படின்னா நம்ம பாபா தொடர்புலையே இருப்போம். அவங்க எந்த விதமான வேண்டுதல்களும் பாபாட்ட செய்யணும்னு அவசியமே ஏற்படாது. ஏன்னா எப்பொழுதும் பாபா கூட இருக்கிறாரு, பாபா நினைவில் இருக்கிறோம், பாபா சொல்கிறபடி நடக்கிறோம், பாபா சொல்கிறபடி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறோன்னா வேண்டுதல்கள் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. பாபா நினைவுலேருந்து அனைத்து காரியங்களையும் பயனுடையதாக ஆக்கிட்டே இருப்போம், வெற்றி அடைஞ்சிட்டே இருப்போம். இப்போ ஃபைன் ஆகக்கூடிய குழந்தைகள் எல்லா ஃபைலையும் முடிச்சிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா யோகி வாழ்க்கை என்றாலே அனைத்து பிராப்திகள் நிறைந்த வாழ்க்கை. எல்லா பிராப்திகளும் நிறைஞ்சிருக்கும் போது பாபாட்ட நம்ம எதையுமே பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் செய்துட்ருக்கவே மாட்டோம். ஸ்லோகன் हर समय करावनहार बाबा याद रहे तो நிரந்தர் யோகி பன் ஜாயேங்கே. ஒவ்வொரு நேரமும் செய்ய வைக்கக்கூடிய பாபாவுடைய நினைவு இருந்தது என்றால் நிரந்தரமாக யோகியாக ஆகிவிடுவோம். ஒவ்வொரு நேரமும் செய்ய வைக்கக்கூடிய பாபாவுடைய நினைவு இருந்ததுன்னா நிரந்தர் யோகியாக ஆகிவிடலாம். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான பாபாவுடைய அவ்வக்த தூண்டுதல்கள். சதா யாத் ரக்கோ कि मैं पूज्य आत्मा हूँ. பூஜ்ய ஆத்மா அர்த்தாத் சதா பவித்ர. எப்பொழுதும் நினைவில் இருக்கணும், நான் பூஜைக்குரிய ஆத்மா. பூஜைக்குரிய ஆத்மாங்கிற நினைவு என்றாலே சதா தூய்மையானவர்கள். कभी भी दैहिक दृष्टि ना हो, इसमें दूसरों को भी दोषी बनाकर स्वयं को अलबेला मत बनाओ. ஒருபோதும் தேகத்தின் மீதான பார்வை இருக்காது. இதில் மற்றவர்களை தோஷியாக ஆக்கி தன்னைத்தானே சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. மற்றவங்களை குறை சொல்லிட்டு தன்னைத்தானே சோம்பேறி ஆக்கிக்காதீங்க. मनसा संकल्प में भी किसी देहदारी के जुगाव में आना लगाव की निशानी है. மனதின் எண்ணங்களால் கூட சங்கல்பத்தால் கூட வேற ஒரு தேகதாரியினுடைய அடிமையில் வந்துட்டோம், அவங்களுக்கு நாம் அடிமையாக ஆகிறோம் அப்படின்னா அது கூட பற்றினுடைய அடையாளம். ஏபி மகா பாப் ஹே. பாபா சொல்கிறாங்க, இது கூட ஒரு மகா பாவம், பிறரை தன்வசப்படுத்துறது கூட மகா பாவம் தான். तो सेवा के संबंध में आते हुए इस महापाप से मुक्त रहो. இப்போ சேவையினுடைய சம்பந்தங்களில் ஒருத்தருக்கு தொடர்பில் வர்றோம், ஆனால் அவங்களுடைய அட்டாச்மெண்ட்டில் பற்றில் நம்ம போகக்கூடிய மகா பாவத்தை ஒருபோதும் செய்யவே கூடாது. அதிலிருந்து முக்தி அடையுங்கள். ஓம் சாந்தி. கொஞ்சமாவது கடின உழைப்பும் தைரியமும் இருக்கும்போது தான் அதிர்ஷ்டம் கூட கை கொடுக்கும்.
Luck comes into play only when there is some hard work and courage.